Hey guys, welcome back to my channel. So this is Priya Talks. So இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அசென்ச்சரோட லே ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சில டேர்மை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பில்லபிள் அண்ட் நான் பில்லபிள். ஸோ அப்படின்னா என்ன, யாரெல்லாம் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளார வருவாங்க, ஸோ இதனால் யாருக்கு இம்பேக்ட்டு, ஃப்ரெஷர்ஸ்க்கா எக்ஸ்பீரியன்ஸ்டா, அதிலேருந்து நம்ம ஜாபை எப்படி செக்யூர் பண்ணிக்கலாம், ஸோ அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து டாப் டெக் கம்பெனிஸ் தான் வந்து இந்த ஆக்ஷனை கையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அசென்ச்சரும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களோட எவ்ரி இயர் வந்து ஒரு ப்ராஃபிட் ரேஷியோன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ரேஷியோவை எக்ஸ்பெக்டட் ரேஷியோ விட அவங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த ஆக்ஷனை கையில் எடுத்துருவாங்க. அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ எக்ஸாம்பிள் ₹1 கம்மியாக இருந்தாலுமே அவங்க வந்து எம்ப்ளாயீஸை கிராஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பில்லபிள் அண்ட் நான் பில்லபிள் சொல்லியிருக்காங்களே. ஸோ ஓகே, யாரெல்லாம் அவங்க வந்து ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ பில்லபிள்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து ரிசோர்ஸை ஹையர் பண்ணும்போதே வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்காக தான் ஹையர் பண்ணுறோம், நீங்கள் வந்து இந்த கிளைண்ட்டுக்காக ஒரு 1 year 2 year ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிசோர்ஸ் ஜாயின் பண்ணும்போதும் ஒரு பர்டிகுலர் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கோடு யூஸ் பண்ணி தான் எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க டைம் ஷீட்டில். அந்த டைம் ஷீட்டில் பில்லபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ரிசோர்ஸு அந்த கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கிளைண்ட்டு சர்டைன் அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு கொடுக்கும், அந்த கம்பெனி வந்து அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு சில பர்சன்டேஜ் வந்து இந்த ரிசோர்ஸ்க்கு சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நார்மல் ப்ராசஸ், இதுதான் வந்து பில்லபிள். நான் பில்லபிள் அப்படின்னா இந்த கம்பெனிக்காக இவங்க வந்து எந்த கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க, பட் கம்பெனியோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, ஹையர் பண்ணுறவங்க, ரெக்ரூட்டர், ஹெச்ஆர், மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த டைரக்ட் கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. இவங்களுக்காக கிளைண்ட் வந்து எந்த அமௌண்ட்டும் கொடுக்கறதில்ல, இவங்களுக்கு எவ்ரி மந்த் சேலரி வந்து கம்பெனிஸே வந்து ப்ரொவைட் பண்ணும். இவங்க எல்லாருமே வந்து நான் பில்லபிள் கேட்டகரிஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ நவடேஸ் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பெஞ்சில் இருக்காங்க. ஏன் பெஞ்சில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து ஒரு 6 month இல்லை 7 month இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து முடிஞ்சிட்ருக்கோம், இல்லாட்டி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரையும் அவங்க வந்து பெஞ்சில் தான் இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட்லி வந்து இவங்க வந்து ஜாவா டெவலப்பர், இவங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து மற்ற ப்ராஜெக்டில் இவங்களுக்கு எந்த வேக்கண்ட்டும் இல்லை அப்படின்னா மற்ற ப்ராஜெக்ட் வந்து வேற ஒரு டெக் ஸ்டாக் இருக்குது, அந்த டெக் ஸ்டாக்கை பற்றி தெரியாது அப்படின்னா இந்த சமயத்தில் வந்து அந்த ப்ராஜெக்டை டிக்ளைன் பண்ணாமல் அந்த ப்ராஜெக்டை இவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. லெட்ஸே இவங்க வந்து ஜாவா டெவலப்பர், ப்ராஜெக்ட் வந்து பைத்தான் டெவலப்பர், அதில் தான் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு பைத்தானோட ஒரு பேசிக்ஸ் இன்டர்மீடியட் வரையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த ப்ராஜெக்டை இவங்க எடுத்துகிட்டு அதில் வந்து இவங்க ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டிக்ளைன் பண்ணால் அசென்ச்சர் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, அவங்க வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு 2023 பாஸ்ட் அவுட் அப்படின்னா இப்போ தான் அவங்களுக்கு அசென்ச்சர் ஆஃபர் லெட்டர் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த கம்பெனியை மட்டுமே நம்பியிருக்காமல் மல்டிபிள் ஆஃபர்ஸ் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து டெசிஷன் எடுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அசென்ச்சர் வந்து ஜாயினிங் டேட் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் லெட்டரில் இப்போல்லாம் வந்து ஒரு சில கம்பெனி ஜாயினிங் டேட்டே மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருந்தா நம்ம இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஈஸியாக வெளில வந்துடலாம். ஸோ இன்னொரு சஜஷன் என்னென்னா, இப்போ வந்து ரிசோர்ஸை ஹையர் பண்ணும்போதே ரெக்ரூட்டர் என்ன சொல்வாங்கன்னா, இந்த கிளைண்ட்டுக்காக தான் நாங்கள் ஹையர் பண்ணுறோம், இதோட ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து இவ்வளோ, ஸோ இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து லிங்க்டின்ல அந்த அசென்ச்சரில் இந்த கிளைண்ட்டுக்காக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அதோட ஸ்கோப் என்ன, அந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன, ஸோ எல்லாமே அவங்களோட அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஸோ நம்மளோட ஜாபை ஈஸியாக செக்யூர் பண்ணிக்கலாம்.
ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட சஜஷன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு பல்காக லே ஆஃப் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 1.5 இயர்ஸில் பல்க் ஹைரிங்கும் நடக்குது. ஸோ நம்ம வந்து ஹோப்பை லூஸ் பண்ண தேவையில்ல. இந்த டைமை நம்ம வந்து ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவங்க, தேர்ட் இயர், ஃபைனல் இயர் முடிக்கிறவங்க, இந்த டைம் தான் பெஸ்ட் பீரியட். ஏன்னா ப்ரிப்பரேஷன் டைம், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டைமுக்கான பெஸ்ட் பீரியட் இதுதான். ஸோ இந்த டைமில் நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பல்க் ஹைரிங் வரும்போது நம்ம ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ணிக்கலாம். So that's it friends. So and then thank you so much.